நியூஸ் தமிழ் கழுகு. பழனி கோவில்ல விற்காத புத்தகத்தை வினோதமா ரூல்ஸ் போட்டு விற்கிறாங்களா அறநிலையத்துறை அதிகாரிகள். பழனியில தமிழ்நாடு அரசு போன வருஷம் ஆகஸ்ட் மாசத்துல முத்தமிழ் முருகன் மாநாட்டை நடத்தினாங்க. இந்த நிகழ்வுக்காக விழா மலர் மற்றும் ஆய்வு மலர்னு 10,000 புத்தகங்களை அச்சிட்டு இருக்காங்க. அது எதிர்பார்த்த மாதிரி விற்பனை ஆகாததுனால அதை விற்பனை செய்ய புதுசா ஒரு ட்ரிக்க கையில் எடுத்திருக்காங்க அறநிலையத்துறை அதிகாரிகள். 2 மலரும் சேர்த்து சுமார் 3,500 ரூபாய்க்கு வாங்கிட்டா முருகனை பார்க்க ஷார்ட் கட்ல புது ரூட் தரிசனம்னு ஐடியாவை யோசிச்சு நடைமுறைப்படுத்துறாங்களாம். புக்குக்கு புக்கும் வித்த மாதிரி ஆகிடும். எப்படியும் சிறப்பு தரிசன டிக்கெட்டை விட இது காஸ்ட்லி தான்னு பிளான் பண்ணிருக்காங்க. இதனால பார்க்க வர்ற பக்தர்கள் இப்படி நிர்பந்திக்கிறாங்களே, ஈஸியா புக்க வைக்க நம்மள யூஸ் பண்றாங்களேன்னு புலம்பிக்கிட்டே வாங்கிட்டு போறாங்களாம். திமுக மாண்புமிகுவா இல்ல ஜவஹர்லால் நேருவாங்கிற சாய்ஸ்ல திமுக மாண்புமிகுவை டிக்கெடிச்சிருக்காரா செல்வ பெருந்தகை. மறைந்த முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவோட 61வது நினைவு தினம் இந்தியா முழுவதும் அனுசரிக்கப்பட்டுச்சு. சென்னை ராயப்பேட்டையில் உள்ள சத்தியமூர்த்தி பவன்ல நேருவோட படத்திற்கு தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை மரியாதை செலுத்துவார்னு சொல்லப்பட்டிருந்துச்சு. அதுக்கப்புறமா கிண்டி கத்திப்பாராவில் உள்ள நேரு சிலைக்கு மரியாதை செலுத்திட்டு சத்தியமூர்த்தி பவன் வருவார்னு சொல்லப்பட்டுச்சு. ஆனா இது எதுவுமே நடக்காம முன்னாள் மாநில தலைவர் திருநாவுக்கரசு கட்சி அலுவலகத்துல மலர் தூவி மரியாதை செலுத்தின நிகழ்ச்சியா இது மாறி இருக்கு. இதே நேரத்துல திருப்பெரும்புதூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மணிமங்கலம் ஊராட்சியில 10 பேர் கலந்துகிட்ட நிகழ்வுல நேருவோட படத்துக்கு மலர் தூவி மரியாதை செலுத்தி இருக்காரு செல்வ பெருந்தகை. ஆனா கட்சி நிகழ்ச்சியில கலந்துக்காததுக்கு காரணம் திமுக அமைச்சர் தாமோ அன்பரசனோட பெற்றோர்களோட நினைவிட திறப்பு விழா நடந்துச்சு. அதுல கலந்துக்கிறதுனால தான் கட்சி தலைமையிட நிகழ்வுல கலந்துக்கலன்னு சொல்றாங்க கதர்காரர்கள். நேருவை விட திமுக அமைச்சர் வீட்டு நிகழ்ச்சி முக்கியமா அப்படின்னு செல்வ பெருந்தகையை நோக்கி கேள்வி எழுப்புறாங்க காங்கிரஸ் முக்கிய தலைவர்கள். பவன் கல்யாண் கலந்துகிட்ட பாஜக நிகழ்வுல ஏகப்பட்ட குளறுபடியா நயினார டென்ஷன் ஆக்குற அளவுக்கு சொதப்பல்கள் அரங்கேறி இருக்கான். ஒரே நாடு ஒரே தேர்தல் பத்தின கருத்தரங்க சென்னையில நடத்தினாங்க பாஜக. இதுல சிறப்பு விருந்தினரா ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் கலந்துகிட்டாரு. இந்த நிகழ்ச்சிக்கான அழைப்புதழிலிருந்தே பிரச்சனை தொடங்கிடுச்சு. தமிழ்நாடு மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் பெயரை சின்னதா போட்டதும் முதல் பெயரா அவர் பேரு இடம்பெறாம இருந்ததும் சர்ச்சையாச்சு. அது மாத்தப்பட்ட நிலையில நிகழ்ச்சிக்கு 1,500 சேர்கள் போடப்பட்டிருந்த நிலையில நிகழ்ச்சி தொடங்குறதுக்கு முன்னாடியே சேர்கள் அகற்றப்பட்டிருக்கு. சேர்கள் குறைக்கப்பட்டும் கூட்டம் முழுசா வரலையாம். நிகழ்ச்சி முடிஞ்சு போகும்போது பவன் கல்யாணம் என்ன ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க அப்படின்னு டென்ஷன் ஆனதா சொல்லப்படுது. நயினார் நாகேந்திரன் தரப்போ இந்த நிகழ்ச்சியில எல்லாமே சொதப்பல்னு டென்ஷன் ஆகி இருக்காங்க. இவங்க எல்லாம் அதிமுக தலைவர்கள் கூட நெருக்கமா இருந்தா எப்படி ஜெயிக்கிறதுன்னு ஈரோட்டுல குரல் எழுப்பி இருக்காங்களாம் உடன்பிறப்புகள். ரெண்டாயிரத்தி 26 தேர்தலில் ஜெயிக்க மண்டல பொறுப்பாளர்களை நியமிச்சு பணிகளை தொடங்கி இருக்கு திமுக. அதோட ஒரு பகுதியா ஈரோடு, நாமக்கல், கரூர், கோவை மாவட்டங்களை உள்ளடக்கிய மண்டல பொறுப்பாளர்களான முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைமையில 24ஆம் தேதி ஆலோசனை கூட்டம் நடைபெற்றுச்சு. அதுல பேசின ஈரோடு வடக்கு மாவட்ட செயலாளர் நல்ல சிவம், அமைச்சர்கள் நேரு, ஏவாவேலு எல்லாம் அதிமுக முன்னாள் அமைச்சரோட நல்ல தொடர்புல இருக்காங்க. அப்புறம் எப்படி நாம இங்க ஜெயிக்க முடியும்னு ஆதங்கப்பட்டு பேசியிருக்காங்க. நானும் பேசிட்டு தான் இருக்கேன், குறைச்சிக்கிறேன் அப்படின்னு முத்துசாமி கூட்டத்திலேயே பதில் சொல்ல, துணை பொதுச் செயலாளர் அந்தியூர் செல்வராஜ் என்ன யாருமே மதிக்கிறது இல்ல அப்படின்னு புகார் வாசிக்க, செங்கோட்டையனுக்கு எதிராக பலமில்லாத வேட்பாளரை போடுறது ஏன்னோ கேள்விகள் முன்வைக்கப்பட்டிருக்கு. ஈரோட்டு பிரச்சனைக்கு சீக்கிரமே முடிவெடுக்கப்படும் சொல்லி உடன்பிறப்புகளை அமைதிப்படுத்தி இருக்காரு செந்தில் பாலாஜி. நியூஸ் தமிழ் கழுகு.